இன்றைக்கி நான் வந்து புதினா சாதம் தாங்க செய்ய போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கட்டு புதினா எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கிட்டாங்க காரத்துக்கு. அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நைஸாக வச்சு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் வந்து கடுகு, 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முந்திரி பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயத்தையும் நான் சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு நாட்டு தக்காளி பழத்தையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா விழுதை இதோடு சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து வடித்து வச்சுருந்த சாதத்தை இது கூட நான் சேர்த்துருக்கேன். ஒரு 200 கிராம் சாதம் சேர்த்துருக்காங்க, 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு. இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் புதினாவோட. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புதினா சாதம் ரெடி. இதுக்கு வந்து சைட் டிஷ் என்னன்னு பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவங்க. நல்லா மொறு வாழைக்காய் வறுவல் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது லஞ்சுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.